نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب அல்லாஹுக்கு இடங்கள் மிகப்பெரியமான இடமாகிய பள்ளிவாயலில் வெள்ளிக்கிழமை அன்று நேர காலத்தோடு நல்லுபதேசத்தை கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே வந்தமர்ந்திருக்கும் என தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அனைவரும் இன்றைய நாள் ஜும்ஆவுடைய நாள், ஒரு முக்கியமான நாள். நேர காலத்தோடு ஜும்ஆவுடைய நாளில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 புதிய ஹிஜ்ரி ஆண்டை நாங்கள் அனைவரும் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லுவது இது இஸ்லாமியர்களுடைய ஒரு சின்னமும் கூட, ஒரு அடையாள சின்னங்களில் ஒன்றும் கூட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களுக்கு என்று சில அடையாளங்களை வைத்திருக்கிறார். அது கால அடையாளங்களாக இருக்கலாம், இட அடையாளங்களாக இருக்கலாம், வணக்க அடையாளங்களாக இருக்கலாம். இவ்வாறு பல அடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த அடையாளங்களை நாங்கள் அனைவரும் அதற்குரிய மரியாதையை கொடுப்பதும் அதனை மகத்துவப்படுத்துவதும் இறையச்சத்தில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கால சின்னங்களாக 2 பெருநாளுடைய தினங்கள், வெள்ளிக்கிழமையுடைய தினம், அதே போன்று கண்ணியமான 4 மாதங்கள் துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள், அதற்கு அடுத்தாப்பில் இந்த முஹர்ரமுடைய மாதத்துக்கு அடுத்ததாக 5 மாதங்கள் கழித்து வரக்கூடிய ரஜபுடைய மாதம் என்று கால அடையாளங்களை வைத்திருக்கிறார். இன்னும் இடச்சின்னங்களாக காபத்துல்லா, பைத்துல் ஹராம், அதே போன்று மஸ்ஜிதுல் நபவி, அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னும் அதே போன்று இதர பள்ளி வாசல்கள், இவைகள் இடச்சின்னங்களாக இருக்கின்றன. இன்னும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல் குர்ஆன் இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஏனென்றால் மக்ரிப், இஷா, சுபுஹ் இந்த 3 நேர தொழுகைகளிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களிலும் பகிரங்கமாக ஓதப்படுகின்ற ஒரு அடையாள சின்னமும் கூட அல் குர்ஆன். அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் தொழுகின்ற தொழுகைகள், இந்த தொழுகைக்காக சொல்லப்படுகின்ற அதான், நாங்கள் தொழுகைக்காக வேண்டி ஒன்று சேருகின்ற 5 நேர தொழுகைகள், ஜும்ஆவுடைய தொழுகை, இவைகள் அனைத்தும் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னங்களாக இருக்கின்றன. இன்னும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் அனைவரும் விட்டிருக்கக்கூடிய, நாங்கள் கணிக்கக்கூடிய இந்த அரபு நாட்காட்டி, சந்திர கணக்கு, ஹிஜ்ரி கணக்கு, இதுவும் ஒரு அடையாள சின்னமாகும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அனைவரும் 2 பெருநாள் தினங்களை கொண்டாடுகிறோம். இந்த 2 பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்கு நாங்கள் கணிப்பது எதை வைத்து? இந்த பிறையை வைத்து, இந்த சந்திர கணக்கை வைத்து. ஒரு பெண் இத்தா இருக்க வேண்டும், கணவன் மரணித்தால் இத்தா இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு மன விடுதலை வழங்கினால் அவள் இத்தா இருக்க வேண்டும். அதனை கணக்கெடுவது எதை வைத்து? சந்திர கணக்கை வைத்து. எனவே இந்த சந்திர கணக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த சந்திர கணக்கு எவ்வாறு உருவாகியது? அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து மாதங்களை 12 மாதங்களாக வைத்திருக்கிறார். எனவே ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. ஆனால் இந்த ஹிஜ்ரி ஆண்டு எவ்வாறு ஆரம்பித்தது என்ற வரலாற்றை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து அதிகமான விடயங்களை கடமையாக்கி இருக்கிறார். ஹிஜாபுடைய ஆயத்தாக இருக்கலாம், இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. அது உமர் அவர்கள் சொன்னார்கள், வாயை திறந்து இவ்வாறு இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முவாஃபகாத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் சொன்னது உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த கணம் அதனை மார்க்க சட்டமாக ஆக்கினார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு
அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், அனுப்புகிறார்கள் உமர் அவர்களுக்கு. நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள், அதில் நீங்கள் ஷஅபான் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த ஷஅபான் என்பது சென்ற வருடத்தினுடைய ஷஅபானுடைய மாதமா அல்லது நான் இப்ப இருக்கக்கூடிய எந்த வருடத்தினுடைய ஷஅபானுடைய மாதமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே எங்களுக்கு கொண்டு ஒரு வருடம் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொன்ன உடனே உமர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சஹாபாக்களை ஒன்று திரட்டுகிறார்கள். என்ன செய்வோம்? ஒரு உண்மையான ஒரு பிரச்சனையும் கூட, இதற்கு என்ன வழி என்று சஹாபாக்களிடம் மஷூரா சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடத்தை நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பிப்பதற்குரிய வருடமாக ஆக்குவோம். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நபி அவர்களுடைய 40வது வயது அந்த வருடத்தை நாங்கள் என்ன செய்வோம்? ஹிஜ்ரி ஆண்டாக கணக்கெடுப்போம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அலிரதன் அவர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த வருடத்தை நாங்கள் என்ன செய்வோம்? ஹிஜ்ரி ஆண்டாக கணக்கெடுப்போம் என்று சொன்ன நேரத்திலே உமர் சொன்னார்கள், ஆம், அதனை நாங்கள் என்ன செய்வோம்? பிரகடனப்படுத்துவோம். அதனை ஆரம்பமாக நாங்கள் என்ன செய்வோம்? வருட ஆரம்பமாக நாங்கள் கணக்கெடுப்போம். ஹிஜ்ரி ஆண்டை நாங்கள் நபி அவர்கள் தன்னுடைய 53வது வயதிலே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்தை, அதுதான் ஒரு திருப்பு முனை. ஹக்குக்கும் உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான பிரித்து அறியக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு பிரயாணம். அதனை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான விடயங்களை முஸ்லிம்களுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய அந்த திருப்பு முனையாக இருந்த அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த வருடத்தை நாங்கள் என்ன செய்வோம்? ஹிஜ்ரி ஆண்டாக கணக்கெடுப்போம் என்று முடிவு செய்யப்பட்டது. இறுதியாக இப்போது எந்த மாதத்தை நாங்கள் ஆரம்ப மாதமாக கணக்கெடுப்பது என்ற பேச்சு வந்த நேரத்திலே, அதிலும் பல மாதங்கள் சொல்லப்பட்ட நேரத்திலே இறுதியாக உமர் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வோம்? ரபீல் அவ்வல் மாதத்தில் தான் ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்ட மாதம், அதனை நாங்கள் என்ன செய்வோம்? மாத ஆரம்பமாக வைப்போம் என்று சொன்ன நேரத்திலே உமர் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் என்ன செய்வோம்? ஆரம்ப மாதமாக கணக்கெடுப்போம். ஏன் தெரியுமா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அதுவும் ஒரு அடையாள சின்னம். ஹஜ்ஜுடைய கடமை, அங்கு ஒன்று திரளக்கூடிய மனிதர்கள் எந்த பாகுபாடுமின்றி அனைவரும் ஒரே கொடையின் கீழ் ஒரே இடத்தில் ஹஜ்ஜுடைய கடமைகளை கிரிகைகளை மேற்கொள்கிறார்கள். அதுவும் இஸ்லாமியர்களுடைய ஒரு அடையாள சின்னம். அந்த மாதத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை எந்த மனிதன் உண்மையான முறையிலே மேற்கொள்கிறானோ அந்த மனிதன் அன்று பிறந்த பாலகனை போல பாவங்கள் அனைத்தும் இல்லாத ஒரு மனிதனாக மாறுகிறான். எனவே பாவக்கரைகள் நீங்கிய அந்த சுத்தமான அந்த மனிதனுடைய பாவங்களை